ஒரு விஷயத்தை எடுத்தா அதை முடிக்கிற வரைக்கும் அது தப்பாவே இருந்தாலும் அது மேல ஆழமான நம்பிக்கை வச்சு நான் சொல்றதுதான் கரெக்ட் விவாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. அப்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்கும் போது பொதுவா எல்லாரும் சொல்றது ஏழரை சனின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பிரச்சனைகள். இந்த தலையில வந்து சனி பிடிக்கும் போது, அதாவது மீனராசிக்கு சனி வந்தாலே மேஷராசிக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி என்பது சனியால வந்து பிடிக்கப்படும். மேஷராசிக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமா நம்ம இருக்கும் போது கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கவங்க இந்த சமயத்தில் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேஜராக இருந்து ட்ரை பண்ணுவாங்க. பயங்கரமான வழக்கு நிலுவையில் இருக்கு, பல ஆண்டுகளாக இருக்குன்னா அந்த சொத்து வந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய, உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கு. புத்தியை வந்து சனி பிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம எப்படி தப்பிச்சுக்கணும், நாம எப்படி வந்து சரியா இருந்துக்கணும். முதல் 6 மாதங்கள் வந்து அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். 8ஆம் வீடை பார்க்கக்கூடிய குருனால வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பா ஏற்படும். சான்ஸ் கிடைச்சா வெளிநாடு போயிடும், அது நல்லது. ஏழரை சனி காலகட்டங்கள்ல முக்கியமா நாடு விட்டு நாடு போய் பிழைக்கிறதுன்றது நல்லது. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம், சிறு சிறு விபத்துகள், சிறு சிறு காயங்கள் நடக்கலாம். நடந்தே தீரும், நெகட்டிவா நம்ம சொல்லணும், நடக்கலாம். இப்ப என்ன பரிகாரம்? வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப ஹவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026. இப்போ 2025 வருஷம் இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. கை நொடி சொடுக்கிறதுக்குள்ளேயும் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ வேகமான ஒரு ஆண்டு. இந்த 2025 பல கிரக மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம். நம் எல்லோருடைய 12 ராசிகளுக்குடைய அத்தனை பேருக்கும் வாழ்க்கையில் முன்னாடியோ பின்னாடியோ நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய போராட்டங்கள், நிறைய சிக்கல்கள், நிறைய சவால்கள், நிறைய சாதனைகள் எல்லாமே நடந்திருக்கு. பல பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. அதே மாதிரி வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும்? பிரத்யேகமான ஸ்பெஷல் சீரியஸ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2026. அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மேஷ ராசி. காலபுருஷனுடைய முதல் ராசி மேஷ ராசியிலிருந்து தொடங்குறோம். ஆங்கில புத்தாண்டு பொதுவா நம்ம தமிழ் புத்தாண்டு தான் புத்தாண்டுன்னு எடுத்துப்போம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு நடைமுறையில் இன்னைக்கு இருக்கு. நம்ம பல விஷயம் வேண்டாம்னு நினைச்சாலும் கம்ப்யூட்டரை ஒரு காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்யூட்டரே வேண்டாம்னு போராட்டம் பண்ணோம். இன்னைக்கு கம்ப்யூட்டர் இல்லாமல் நம்மளாலேயே இருக்க முடியும். மொபைல் ஃபோன் வந்து வச்சுக்கிறது ரொம்ப லக்ஸரி, அது ரொம்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுங்க தான் வச்சுக்க முடியும்னு 90களோட கடைசியில் 2005 வரைக்கும் நினைச்சாங்க. இன்னைக்கு மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய அத்தியாவசியமான பொருளாக அது மாறிடுச்சு. ஒருத்தருக்கு கை கால் கூட இல்லாமல்லாம், ஆனால் மொபைல் ஃபோன் அவர்கிட்ட இல்லாமல் இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலகட்டங்கள் மாறி இருக்கு. அப்போ 2026 ஆங்கில புத்தாண்டு, வருகின்ற ஆங்கில புத்தாண்டுல முக்கியமாக நடக்கவிருக்கின்ற கிரக நிகழ்வுகள், அதில் முதல்ல இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். அந்த பலன்கள் எப்படி இருக்கும்? இது என்ன சார், சனிப்பெயர்ச்சி போன வருஷமும் நடந்ததுன்றாங்க, இந்த வருஷமும் நடக்குதுங்க, வருஷம் நடக்குமா? சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே போன வருஷ வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், திருக்கணித பஞ்சாங்கப்படி அது மாறி இருக்கு. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி இதுதான் இப்பதான் மாறப்போகுது. வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன, திருக்கணித பஞ்சாங்கம்னா என்ன? வாக்கிய பஞ்சாங்கம் இறைவன் வாக்கு மூலியமா மனிதனுக்கு ஈர்ந்தது, வாக்கு இயல் பஞ்சாங்கம். அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் என்பது சைவம் மற்றும் வைணவ மதத்துக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்னால வைணவ மதத்தை சார்ந்தவர்கள், விஷ்ணு பெருமானை வழிபடக்கூடியவர்கள், கணிதத்தின் அடிப்படையில் வாக்கியத்தில் சில திருத்தங்கள்லாம் நாங்கள் அமைக்கிறோம் அப்படின்னு திருத்தி அமைச்சது திருக்கணித பஞ்சாங்கம். இப்போ திருக்கணித பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ண போகிறோமா, நம்ம வந்து வாக்கியம் ஃபாலோ பண்ண பண்ணுமா அப்படின்னு கேட்டால்,
சனீஸ்வர பயிற்சி இல்லை எந்த பயிற்சிக்குமே பொதுவாக அந்த காலத்திலிருந்து ஃபாலோ பண்ணப்படக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கமே. இதில் அற்புதம் என்னன்னா, திருக்கணிதமும் வாக்கியமும் இந்த பஞ்சாயத்தை வச்சா கூட ஜோதிட பலன்கள் சார்ந்து இரண்டு பலன்களும் ஒன்றாக வரும். ஜோதிடத்தில் உள்ள கலையில் உள்ள அற்புதம். ஆக வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் எப்போ சனி பயிற்சி? போன வருஷம் இல்லை, திருநள்ளாறில் வருகின்ற மார்ச் 6, 2026 சனி பயிற்சி. கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெயர்ந்து மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். இது மேஷராசிக்கு 7.5 சனியுடைய தொடக்கமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கிரக நிகழ்வு ஜூன் 2 மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெயர்ந்து கடகராசிக்கு வருவார். இந்த 2 பயிற்சியை தான் நம்ம முக்கியமான பயிற்சின்னு பார்க்கணும். இப்போ இந்த 2 பயிற்சியும் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்க்குற அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மேஷராசியை பற்றி பார்ப்போம். மேஷராசிக்கு எப்பவுமே முன் அவசரமும் எடுத்த செயலில் தான் கரெக்டுங்கிற பிடிவாதமும் அதிகம் உண்டு. அது எந்த காலத்துலேயும் உண்டு. ஒரு விஷயத்தை எடுத்தால் அதை முடிக்கிற வரைக்கும் அது தப்பாகவே இருந்தாலும் அது மேலே ஆழமான நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு நம்பி கடைசி வரைக்கும் அதை கடைபிடிக்கக்கூடிய பிடிவாதம் இருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷராசிக்கு. இப்போ மார்ச் 6 சனி பயிற்சிக்கு பிறகு வாக்கிய பஞ்சாங்கப்படி, அதாவது மேஷராசிக்கு சனி பகவான் 7.5 சனியை தொடங்குகிறார். 7.5 சனி ஆரம்பிக்க போகுது, அத்தனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்களையும் நம்ம சேர்த்துக்கணும். அப்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும் போது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது 7.5 சனின்னு சொன்ன உடனே மிகப்பெரிய பிரச்சனைகள், எல்லா விதத்துலேயும் பின்னடைவு, எல்லா விதத்துலேயும் தடை தாமதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சனி பகவானும் சொல்கிறது உண்மைதான். சனி பகவான் ராசிக்கு பக்கத்து வீடு, ராசி அதுக்கு அடுத்த வீடு, எல்லா வீட்லேயும் இருக்கும்போது, ராசிக்குடைய முன் வீடு பின் வீடு 2 வீட்லேயும் இருக்கும் போதும் ராசியில் இருக்கும் போதும் 7.5 சனி தாக்குதல் இருக்க தான் செய்யும். அதை மறுக்கிறதுக்காகாது. மேஷராசிக்கு எந்த மாதிரியான தாக்குதல்கள் இருக்கும்? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல சனி 7.5 சனியை தொடங்கும் போது, அதாவது அவருடைய சனி எப்படின்னா முதல்ல சிரசிலேருந்து ஆரம்பிப்பாருன்னு சொல்லுவாங்க, அதாவது தலை புத்தியிலேருந்து. அதுக்கப்புறம் ஜென்ம சனியாக வரும்போது ஹிருதயத்திலேருந்து தொடங்குவாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பாதசனியாக மாறுவாருன்னு சொல்லுவாங்க. இந்த தலையில் சனி பிடிக்கும் போது, அதாவது மீனராசிக்கு சனி வந்தாலே மேஷராசிக்கு பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி என்பது சனியால் பிடிக்கப்படும். சனி பகவான் மேஷராசியுடைய புத்தியை பிடிச்சிட்டான்னு சொன்னால் புத்தி வேலை செய்யாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புத்தி நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடியது, நம்பர் 1. சரி, நம்மளோட புத்தி நமக்கே ஆப்போசிட்டாக வேலை செய்யறதை விட ஒரு ஆபத்து கிடையாது. அது அடுத்தது பாயிண்ட்டு. மேஷராசிக்கு சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரணமாக நம்ம இருக்கும் போது கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கவங்க இந்த சமயத்தில் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு மேனேஜராக ட்ரை பண்ணுவாங்க. நம்ம மேலே தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க, நம்மளை இன்டிமிடேட், அதாவது தூண்டுவாங்க. நம்மளுடைய உறவுகளில் பிரச்சனையை விரிசலை கொண்டு வரதுக்கு 3வது மனிதர்களால் பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சகஜம்தான். 7.5 சனினால் என்ன பாதிப்புகள் வரும்னா, கணவன் மனைவியிடையே சாதாரணமாகவே புகையக்கூடிய விஷயங்கள், தீப்பத்தி எரியக்கூடிய நிலைமையில் மாறுறதெல்லாம் தான் சனி செய்வார். அதை அப்படி தான் செய்வார் அவர். அதுதான் 7.5 சனி. இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். 7.5 சனி பீரியடில் நான் எனக்கு வானத்திலேருந்து தங்கம் விழும், எனக்கு வைரமெல்லாம் கொட்டும், எனக்கு நான் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன். இதெல்லாம் 10 லட்சத்தில் ஒருத்தர் 2 பேருக்கு நடக்கும். 10 லட்சத்தில் 99.99% என்ன நடக்கும்னா பிரச்சனைகள் தான் வரும், ப்ராப்ளம் வரும், நிறைய சேலஞ்சஸ், எதிர்ப்புகள் வரும், ஆஃபீஸ்லேயும் வரும், தொழில் செய்கிற இடத்துல வரும். ஒரே மாதிரி போகாது. இப்போ கீழே மேலே ஏறணும்னா வாழ்க்கையில் கீழே இறங்கி தான் மேலே போகணும். அப்போ இறங்கக்கூடிய காலம் பாடம் படிக்கக்கூடிய காலம், அது தண்டனைக்கான காலமாக பார்க்கணும். யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களால் தான் அவரவர் செய்த கர்மாவிற்கு ஏற்ப சனி பகவானுடைய பலன்கள் அமையும். அவரவர் ஒவ்வொரு கர்மா செய்வாங்க. அதாவது சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மான். அந்த மாதிரி 7.5 சனியுடைய தாக்குதலில் மேஷராசி செவ்வாயுடைய வீடுங்கிறதுனால அது சனிக்கு 3 மற்றும் 4ஆம் வீடு. மகரத்திலேருந்து பார்க்கும்போது 4ஆம் வீடு, கும்பத்திலேருந்து பார்க்கும்போது 3ஆம் வீடு. அப்படிங்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், அதனால் அதை வைத்து உங்களுடைய பலன்களும் சிலது மாறும். உங்களுடைய இப்போ தசாபுக்தி, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தியை வைத்து பலன்கள் மாறும். ஒட்டு மொத்தத்தில் புத்தியை சனி பிடிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி தப்பிச்சுக்கணும், நாம் எப்படி சரியாக இருந்துக்கணும்
அப்படிங்கிற கோட்பாடுக்குள்ள நம்ம போகும். பிரச்சனைகளை தடுக்க முடியாது, அதோட வீரியத்தை கம்மி பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்யணுங்கிறதுக்குள்ள நம்ம போகும். தேவையில்லாத வந்து சவால் விடுறது இதெல்லாம் நமக்கு வேண்டாம். சனியுடைய தாக்குதலில் முதல்ல அவர் பண்ணக்கூடியது புத்தியை வேலை செய்ய விடாமல் பண்ணுறது. அப்போ புத்தியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, புதிய முயற்சிகள், புதிய விஷயங்கள், புதிய முன்னேற்ற பாதையிலலாம் அதிகமாக கவனம் செலுத்தணும்னா அதிகமான இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் தருவார். அதனால் எதையும் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் பண்ண தான் வேணும். ஆனால் அதை ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஒரு தடவைக்கு 3 தடவை யோசித்து பண்ணணும். ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேக்கப் பிளான் என்ன? அடுத்த ஆண்டோடைய முதல் 6 மாதங்கள் மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு காலம் அப்படின்னே சொல்லலாம். அதில் குருவுடைய பார்வை வந்து, அதாவது உங்களுடைய 3ஆம் வீட்டில் குரு இருக்க போகிற அந்த காலகட்டங்கள், முதல் 6 மாதங்கள் வந்து அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லை, அவருடைய 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் உங்களுடைய 7, 9 வீடுகளில் விழும்போது அது விபரீத ராஜயோகங்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 6 மாதம் நீங்கள் விதைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. கடினமான உழைப்பை நீங்கள் வெளிக்காட்ட வேண்டும். தொடர்ந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி முதல் 6 மாதங்கள் எந்த ரிசல்ட்டு, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் உழைக்க வேண்டும். இதை நீங்கள் முக்கியமாக வச்சுக்கணும். அதே மாதிரி குருவுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய 9ஆம் வீட்டில் விழும்பொழுது உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள்லாம் வந்து நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தனுசு ராசி மேலே தன்னுடைய வீடு மேலேயே குருவுடைய பார்வை மிதுனத்திலிருந்து முதல் 6 மாதம் விழும்போது, அதாவது இது நாள் வரைக்கும் அப்ராடெல்லாம் நான் போவேனா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய சான்சஸ் 100க்கு 100% உண்டு. படிக்கிறதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு தொழில் தொடங்கி அங்கேயே செட்டில் ஆகிறதுக்கு, ஃபேமிலியவே மைக்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே மாதிரி குருவுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தை மேலே விழுறதுனால கிரிப்டோ கரன்சி போன்ற இந்த மாதிரி வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் பண்ணிங்கன்னா சொன்னால் நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளை வந்து உயர்த்தி காப்போம், முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கு வரும். பஞ்சம், இந்த கடன் தொல்லை, இந்த வந்து குருவுடைய ஒரு பக்தி, குருவுடைய ஒரு சக்தி, இதனால் உங்களுடைய மேஷராசிக்கு முதல் 6 மாதம் ஒரு ப்ரொடெக்ஷன், இன்சூரன்ஸு கவர் மாதிரி கிடைக்கும். குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தினால என்னென்ன வந்து கிடைக்கும்னா, கடன் மேலே இருக்கக்கூடிய ஆழமான பிரச்சனைகள், உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கல்யாணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்யாணமாக நடக்குமா, வாய்ப்பே இல்லை இந்த பிறவியில் அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் மாறும். அடுத்த 6 மாதம் ஜூனுக்கு பிறகு, அதாவது சரியாக ஜூன் 2ஆம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வரதுக்கு, அந்த பிறகு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும், இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் அறுவடை காலம் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் போட்ட விதையை வந்து அறுவடை பண்ணக்கூடிய காலம். எந்த மாதிரி காலம்னா, மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய, அதாவது பதவி உயர்வு, அதாவது பொருளாதார நிலையில் வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு அந்யோன்யம், ஒரு பாண்டிங், ஒரு ஃபேமிலி டுகெதர்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு, நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஐடி துறை, காவல்துறை, அரசாங்கத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட்டில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற இடத்துல விட இன்னொரு பெரிய லெவலில் ட்ரான்ஸ்ஃபர் வித் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வரலாம். அதே மாதிரி சொத்து, அதாவது பூர்வீக சொத்து பயங்கரமான வழக்கு நிலுவையில் இருக்குது, பல ஆண்டுகளாக இருக்குன்னா அந்த சொத்து வந்து உங்கள் கைக்கு வரக்கூடிய, உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். பொதுவாக இந்த ஏழரசனியுடைய பாதிப்புக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம பேச போகிறோம். இப்போ ஏழரசனியுடைய பாதிப்பு கண்டிப்பாக உண்டு, அதை நம்ம பேசணும். ஆனால் இதில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது. 12 ராசிகளில் குருவோட வீட்டில் சனி இருக்கும் போது மட்டும் அந்த பாவத்துவம் வந்து கம்மியாகுது. அது மோட்சஸ்தானமும் கூட, சனிக்கு உகந்த வீடும் கூட, 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு. அப்படிங்கிற போது அது கொஞ்சம் பாதிப்புகள் கம்மியாக தான் இருக்கும். வணிகம், பிஸ்னஸ், ஒரு ஜாப், எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா மேஷராசிக்கு வந்து இந்த காலகட்டங்களில், இந்த ஒரு ஆண்டு ஆங்கில புத்தாண்டில் குருவுடைய பலம் காரணமாக, குரு தரக்கூடிய ஆதரவு காரணமாக, பாக்யாதிபதி இல்லையா மேஷத்துக்கு, அவருடைய கையை பிடிச்சிட்டு உங்களை என்ன பண்ணுவார், உங்கள் கையை அவர் தோள் மேலேயே உங்களை உட்கார வச்சுட்டு கரையை தாண்டி உங்களை அக்கறைகளை கொண்டு போய் சேர்ப்பார். இது தட்சிணாமூர்த்தி சுவாமி பண்ணக்கூடிய சத்தியம். இதனால் என்ன அப்படின்னா, பலதரப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம். பீக் அப்படின்னா, நல்ல கல்யாணமாச்சு, குழந்தை வரைஞ்சி, நல்ல ஒரு வேலையில் இருக்கும், சடனாக ஒரு பிரச்சனை வரும், வேலை போயிடும்,
இல்லை குழந்தைங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்க முடியாத நடுவில் ஸ்ட்ரக் ஆகும். நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பாங்க, கம்மியான ஸ்கூலில் சேர்க்கும்போது அந்த வலி இருக்கு இல்லையா, தாய் தந்தை இருக்குது, அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு வழி இல்லை. அதே மாதிரி நல்ல ஒரு பங்களாவில் இருந்தவங்களுக்கு அந்த வீடை விற்றுட்டு சின்ன வீட்டுக்கு வரணும்னா நல்லா கஷ்டப்பட்டவங்க நல்லா வாழலாம். நல்லா வாழ்ந்தவங்க என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது. நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி அது ஒரு கடினமான ஒரு இது. அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு தான் குருவுடைய பலம் நமக்கு தேவை. அந்த குரு பலம் இன்னைக்கு இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையும் மெதுவாக நீங்கள் போகணும். எம்ப்ளாய்மெண்ட்டில் டக்குன்னு பிரச்சனையாக உடனே இன்னொரு வேலை தேடக்கூடாது. பிஸ்னஸில் உடனே லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது. எப்போவுமே ஏழரை காலத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகணும். நத்த மாதிரி தான் மூவ் ஆகணும். எப்பவும் குனியணுமோ அங்கே குனியணும், எப்போ தாவணுமோ அங்கே தாவணும், அப்படிங்கிற மாதிரி எப்போ மறையணுமோ அங்கே மறையணும். இந்த ஆண்டோட கடைசியில் ராகு வந்து உங்களோட 10ஆம் வீட்டுக்கு வருவார். உங்களோட 10ஆம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு, உங்களுக்கு மகரத்துக்கு வரக்கூடிய ராகுனால கண்டிப்பாக பெரிய பலன்கள் உண்டு. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கிற மாதிரி ராசியோடைய 10ல் ராகு வரும்பொழுது எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸு, ஹோட்டல் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள், பொலிட்டிக்ஸில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம சொல்லி வச்ச மாதிரி அடுத்த வருஷம் எலெக்ஷன் கூட வருது, தேர்தலும் வருது. உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய பதவிகள், திடீர் பதவி, திடீர் ராஜயோகம், இதெல்லாம் அடுத்த வருஷம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பருக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. கல்வியை பற்றி எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் மாணவர்களுக்கு வந்து பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இதெல்லாம் பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பிஹெச்டி பற்றி படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. டாக்டர் பட்டம் வாங்கக்கூடிய யோகங்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல பேருக்கு இந்த வருஷம் உண்டு. முக்கியமாக திருமண உறவுகள், திருமண தாமதம், இதை இந்த ஆண்டு எதிர்பார்க்கத்தான் வேணும். ஏழரை சனியுடைய தாக்குதல் இருக்கும்போது. ஆனால் குருபலம் கொண்டு உங்கள் சுய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் நல்லா இருக்குன்னா சரியாயிடும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கான பலன்களை துல்லியமாக தர காத்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். திருமண விஷயங்கள் மட்டும் மாறுபடும். பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். திருமண உறவுகளில் பொறுத்த வரைக்கும் சேர்றதும் பிரியறதும் சேர்றதும் பிரியறதுமாக இதுவரை இருந்த உறவுகளில் எங்கோ இனம் புரியாத ஒரு ஈடுபாடும் இன்ட்ரெஸ்ட்டும், நான் இவரோட தான் வாழுவேன், நான் இவளோட தான் வாழ்வேங்கிற எண்ணமும் கணவன் மனைவிக்குள்ளே வரும். அது குருபலமுக்காக அந்த மாதிரி ஆகும். இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். சிறு சிறு விபத்துகள், சிறு சிறு காயங்கள் நடக்கலாம். நடந்தே தீரும்னு நெகட்டிவாக நம்ம சொல்லலை, நடக்கலாம். இப்போ என்ன பரிகாரம்? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில், சிவன் நம்முடைய முழு முதற் கடவுள் விநாயக பெருமான், அதற்கு அடுத்தபடியாக சிவன். சகலமும் சரண்டர், டோட்டல் சரண்டர் சிவபெருமான் கிட்ட. அந்த சரண்டரை கொடுக்கும்போது அவர் நீங்கள் எந்த வரத்தை கேட்டாலும் கொடுப்பார். இதுக்கு புராணங்களே ஒரு எடுத்துக்காட்டு. அசுரர்கள் கேட்கக்கூடிய அத்தனை வரத்தையும் கொடுத்தவர். சிவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதுவுமே அற்றது. அதாவது நான், என்னுள் எதுவுமே இல்லாதது, நான் எக்ஸிஸ்டே இல்லை, நான் இல்லவே இல்லைன்னு நினைக்கக்கூடியது தான் அந்த சிவன் தரக்கூடிய அந்த அர்த்தம். அதாவது நான் என்னை மறந்து, என் ஆத்மா இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்த ஒரு துகள்னு நினைக்கக்கூடியது தான் அந்த சிவனுடைய தாத்பரியம். அந்த சிவபெருமானை நினைத்து நீங்கள் வழிபடும் பொழுது, அதுவும் எஸ்பெஷலி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அல்லது வந்து பிரதோஷம் தோறும் நீங்கள் வழிபட சனீஸ்வர பகவான்கிட்ட உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறது, தான தர்மங்கள் செய்வது, உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க. இப்போ புத்தாண்டு சிறப்பு பலன்களில் மேஷராசிக்கு என்னென்ன விஷயங்கள், சனீஸ்வர பயிற்சினால், குரு பயிற்சினால் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த குரு பயிற்சினால் குரு முதல்ல 5, 7, 9 பார்வைகள் உண்டு. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா குரு வந்து விருச்சிகம், மகரம், அதுக்கு அடுத்தபடியாக மீனம், இந்த 3 வீடை வந்து குரு பகவான் பார்ப்பார் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு. இந்த மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 8, 10, 12 இந்த வீடுகளை பார்க்கக்கூடிய குரு பகவானால் விபரீத ராஜயோகம் ஏற்படும் முதலையே நம்ம சொன்னோம். 8ஆம் வீடை பார்க்கக்கூடிய குருனால் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். சான்ஸ் கிடைச்சா வெளிநாடு போயிருங்க, அது நல்லது. ஏழரை சனி காலகட்டங்களில் முக்கியமாக நாடு விட்டு நாடு போய் பிழைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம்தான். அது ரொம்ப நல்ல பலனை தரும். ஏழரை சனியுடைய தாக்குதல்லேருந்து 80-90% ரிலீஃபை கொடுக்கும். அதுக்காக இதுக்குன்னே பொய்யை தூக்கிட்டு போயிடாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் போகத்தான் வேணும். அதே மாதிரி 10ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவா பார்வையினால் தொழிலில் அபிவிருத்தி, அதை பற்றியும் பேசணும் நிறையா. எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் எஸ்பெஷலி ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய சேஞ்சஸை வந்து எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால தன்னுடைய சொந்த வீடுங்கிறதுனாலையும் மிகப்பெரிய அளவில் கணவன் மனைவி கிடையக்கூடிய தாம்பத்திய உறவில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். அதாவது ஒத்துமை, பரஸ்பர நட்பு, புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். எல்லாருக்கும் இன்றைக்கி சண்டேல ஒன்றே ஒன்று தான், நான் சொல்கிறது தான் கரெக்டு, அவ்வளோதான். பிரச்சனைக்கு உண்டான காரணமே இவ்வளோ தான். அடுத்தவன் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை, நான் சொல்கிறது தான் கரெக்டு. இதுதான் எல்லா பிரச்சனையுடைய ஆணி வேர் இல்லையா? இந்த உலகத்தில் கூடிய எல்லா பிரச்சனைக்கும் எது ஆணி வேறு? நான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்த,
நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன், நான் சொல்கிறேன், நான் சொல்கிறது தான் கரெக்டு, அவ்வளோதான். ஸ்டார்டிங்கும் அதான், எண்டும் அதான். அது எந்த விஷயமா இருந்தாலும் இதில் தான் பிரச்சனை வருது, ரைட்டா? அப்போ அடுத்த ஆள் சொல்கிறது வந்து ரைட்டா தப்பாங்கிற யோசனையும் சாதாரணமாக பேசிக்கணுங்கிறதுலாம் இல்லை. கண்ணா பின்னான்னு பேசுகிற வார்த்தையோ அந்த பழக்கத்தையோ நிறுத்தினாலே வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும். வாழ்க்கையும் வார்த்தையும் நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவை. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் வாழ்வோம். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு பயம் தேவையில்லை. பகவான் உங்கள் பக்கம் இருக்கார். அதனால் எந்த விதமான கவலையும், வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு என்றைக்கும் துணையாக இருப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் டெய்லி பரிகாரமாக ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத், இந்த சனீஸ்வர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வாங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்து வரும் எபிசோடில் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.